டெஸ்ட் எழுதி முடிச்ச உடனே உங்களுக்கான மார்க்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து சப்மிட் பண்ண போறீங்க. ஸோ இந்த வேர் டு ஸ்டடி ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ இதில் குறிப்பிட்ட மாதிரி நான் படிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஈஸியாக. ஸோ வெல்கம் பேக் டு உஸ்தாதின் அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி குரூப் 2 மற்றும் குரூப் 2A அதுக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு எஃபெக்டிவான மேனரில். ஸோ அதாவது குரூப் 2ல் வந்துட்டு எனக்கு இங்கிலீஷ் மட்டும் படிக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு டெஸ்ட் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் தமிழ் மட்டும்னா ஒரு டெஸ்ட்டு, அது மட்டும் இல்லாமல் தமிழ் அப்படியே மேக்ஸும் எனக்கு கொஞ்சம் கஷ்டம், இது ரெண்டு மட்டுமே நான் டெஸ்ட் எழுதி பார்த்தாலும் மற்ற சப்ஜெக்டை நான் படிச்சுப்பேன் அப்படின்றவங்க, அது போக எல்லாமே நான் டெஸ்ட் எழுதி படிக்கணும், நான் ஆல்ரெடி குரூப் 4க்கு நல்லாவே படிச்சுட்டேன், இப்போ வந்து நான் வந்து ஒரு ரிவிஷன் மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறேன் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் டெஸ்ட்டு வந்து நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம் இன் அ பட்ஜெட் மேனர். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இருக்கிறதுலே ரொம்ப குறைந்த விலையில் வந்து நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஸோ அந்த டெஸ்ட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா OMR பேஸ்டு டெஸ்ட்டாக தான் வந்து இருக்க போகுது. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு இப்போ டீட்டெயிலாக வந்து நான் ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா டெஸ்ட் சீரிஸ்க்கு வந்து நான் தான் வந்து ஹெட்டாக இருந்து உங்களுக்கு வந்து கிளாஸை கண்டக்ட் பண்ண போகிறேன், அதாவது டெஸ்ட் பேட்சை வந்து கண்டக்ட் பண்ண போகிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட இங்கே ஒரு 4 மெம்பர்ஸை வந்து நான் வந்து குறிப்பிட்டிருக்கேன். அது போக 6 டீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம், கொஸ்டின் பேப்பரை வந்து நியூவாக இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு ரிலேட்டடாக நாங்கள் வந்து அதை வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்றதையும் நாங்கள் வந்து உங்களுக்கு ஒரு ஷியோரிட்டியாக வந்து தரோம். ஸோ இப்போ இருக்கிற எல்லாமே வந்து ரொம்ப ரிலேட்டடாக இருக்கும். ஸோ இந்த டெஸ்ட்டோட முக்கியமான நோக்கம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு டெஸ்ட்டை வந்து எழுதுவீங்க. அந்த டெஸ்ட்டு எழுதி முடிச்சோன்னே உங்களுக்கான டெஸ்ட் அனாலிசிஸ் நீங்கள் எப்படி படிச்சிருக்கீங்கன்றதை ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அண்ட் மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வெற்றியை நோக்கி நீங்கள் வந்து ஈஸியாக வந்து என்ன பண்ணலாம், வரப்போகிற குரூப் 2 அப்படி இல்லைனா குரூப் 2A இந்த 2 எக்ஸாமில் எதையா ஒன்று வந்து உங்களால் கிளியர் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெஸ்ட் பேட்சை வந்து நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக ஒரு காம்பேக்டான போர்ஷன், அதாவது ரொம்ப லிமிட்டடான போர்ஷன்லையும் அது வந்து எல்லாருக்குமே வந்து சூட்டபிளாக இருக்கிற மாதிரியும் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். அதாவது நான் ஆல்ரெடி குரூப் 4க்கு படிச்சுட்டு குரூப் 2 வரேன்றவங்களுக்கும் இது ஈஸி. அதே மாதிரி நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு குரூப் 2 வந்து படிக்கவே போகிறேன், நான் குரூப் 4க்கு படிக்கலை அப்படின்றவங்களுக்கும் வந்துட்டு இது வந்து ஒரு ஈஸியான டாப்பிக்காக வந்து இருக்க போகுது. அண்ட் மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா டைம் வந்து ரொம்பவே எஃபிஷியண்ட்டாக உங்களை வந்து கொண்டு போக முடியும். அடுத்த 120 நாளும் வந்து நீங்கள் எங்களோட கண்காணிப்பில் தான் இருப்பீங்க. உங்களுக்கு சில டீச்சர்ஸோட நம்பர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். அந்த டீச்சர்ஸ் வந்து உங்களை என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா டேக் கேர் பண்ணிப்பாங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்னா எங்கே படிக்கணும் எப்படி படிக்கணும்னு சொல்லி நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவே வந்து என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் மூலமாக உங்களுக்கான டவுட்ஸை கேட்டுக்கலாம், என்னென்ன படிக்கணும், இது எல்லாமே படிக்கணுமா, நான் ரொம்ப வீக்காக இருக்கேன், ஸோ இந்த வேர் டு ஸ்டடி ரொம்ப அதிகமாக இருக்குது, ஸோ இதில் குறிப்பிட்ட மாதிரி நான் படிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் மூலமாக வந்து நீங்கள் வந்து உங்களுக்கான queries உங்களுக்கான டவுட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அதில் சொன்னோன்னே வித்தின் 1 hour உங்களுக்கு வந்து அதுக்கான ரிப்ளைஸ் வந்து கிடைக்கும். அண்ட் மோரோவர் போர்ட்டபிள், அதாவது நீங்கள் எங்கே இருந்தனாலும் இந்த டெஸ்ட்டை எழுதிக்கலாம். நீங்கள் இப்போ வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் திடீர்னு ஒரு எமர்ஜென்சி நீங்கள் டெஸ்ட் எழுத போக முடியல அப்படின்னா நீங்கள் வரி பண்ணிக்க வேணாம். அதுதான் வந்து ஆன்லைன் பேட்சோட முக்கியமான ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக வந்து பார்க்கப்படுது. ஓகே, அடுத்ததான் நம்ம வந்து சில முக்கியமான ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான டீட்டெயில்ஸ். ஜென்ரல் இங்கிலீஷ் பார்த்திங்க அப்படின்னா குரூப் 4க்கு படிச்சிருக்க முடியாது, ஏன்னா குரூப் 4ல் அது வந்து இன்க்ளூட் கிடையாது. ஸோ குரூப் 2வை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் இங்கிலீஷ்க்கான இது வந்து ஒரு சூப்பர்பான பேட்சாக வந்து உங்களுக்கு இருக்க போது. நீங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த ஜென்ரல் இங்கிலீஷ் மூலமாக நீங்கள் 95+ வந்து கண்டிப்பாக எடுக்கிறதுக்கான எல்லா எஃபர்ட்ஸுமே வந்து இந்த டெஸ்ட் பேட்ச் மூலமாகவும் உங்களுக்கு கிடைக்க போகுது. அண்ட் அட் த சேம் டைம் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு முன்னாடியுமே அந்த இங்கிலீஷோட சிலபஸ் வந்து நம்மளோட யூடியூப் சேனல்லையுமே வந்து கவர் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ உங்களுக்கு 2 டைம் வந்து நீங்கள் வந்து அதை வந்து ஈஸியாக படிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அது வந்து ஒரு லைவ் செஷனாகவும் கண்டக்ட் பண்ணுறதா வந்து நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட யூடியூப் சேனலோட இந்த டெஸ்ட் சீரிஸ் எப்படி வந்து லிங்க் ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு முன்னாடியும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் இருக்கிற ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ் எல்லாத்தையும் லைவில் ஃபார் 3 hours வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். அது நீங்கள் படிக்கணும், டெஸ்ட்டை படிக்கணும். ஸோ இது ரெண்டையும் படிக்கும்போது எந்த மாதிரியான கேள்விகள் கேட்குறாங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க, எங்கேருந்து கேட்குறாங்கன்றது வேர் டு ஸ்டடி. அண்ட் மூணாவது வந்துட்டு இது ரெண்டையும் படித்து பார்த்த உடனே உங்களுக்கான நாலேஜை நீங்கள் செக் பண்ணுறதுக்கு வந்து இந்த டெஸ்ட் சீரீஸ் அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ எல்லாருக்குமே தெரியும் குரூப் 4 எக்ஸாம் வந்து எப்படியுமே வந்து லாஸ்ட் இயர் வந்து அதோட கட் ஆஃப் மார்க் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு 170 above 170 நியர்லி வந்து வந்துருச்சு அப்படின்றத நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்படிப்பட்டு இருக்கும்போது இந்த குரூப் 2 எக்ஸாமில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து காம்படிஷன் ஹெவி ஃபார் குரூப் 2.
குரூப் 2A வந்து வேகன்சிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் பின்னாடி வந்தாலுமே நீங்கள் குரூப் 2ஓட கேட்டகரிக்குள்ளே போயிடலாம். ஆனால் குரூப் 2ல் வந்து நீங்கள் மார்க் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா 155+ இருந்தால் மட்டும்தான் வந்து என்ன பண்ண முடியும், நம்மளால் வந்து கிராக் பண்ண முடியும். அப்போ இந்த 155 மார்க்ஸை வந்து நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணுற மாதிரி நாங்கள் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிலபஸை வந்து ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ்க்குள்ளே நீங்கள் முக்கியமான எல்லா சப்ஜெக்ட்ஸையும் வந்து படிச்சிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நாங்கள் கொடுக்குற ப்ரையாரிட்டி என்னென்னா பாலிட்டி, அரசியல் அமைப்பு, அதை பற்றி நம்ம வந்து கொடுக்குறோம். ரெண்டாவது வந்து யூனிட் 8, இது ரெண்டையுமே வந்து ஃபஸ்ட்டு 2 சப்ஜெக்ட்ஸாக வந்து ப்ரையாரிட்டி கொடுக்குறோம். அப்படின்றத நான் வர உங்களுக்கு எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே வரேன். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்க போகுது. ஸோ அது எல்லாமே வந்து சிலபஸ் வைஸ் நான் எப்படி வந்து உங்களுக்கு ஷெடியூல் போட்டிருக்கேனோ அதுபடி நான் உங்களுக்கு வந்து என்ன பண்ண போகிறேன், எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வர போகிறேன். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஒவ்வொரு டெஸ்ட் பேட்சுமே வந்து ஒவ்வொரு வகையில் இருக்குன்னு. ஃபஸ்ட்டு நீங்கள் இங்கிலீஷ் மட்டும் எழுதணும்னு நினைக்கிறீங்க, இல்லைனா தமிழ் மட்டும் எழுதணும்னு நினைக்கிறீங்கன்னா ஜஸ்ட் 499 ருபீஸ்க்கு உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டோடையும் உங்களுக்கு வேர் டு ஸ்டடியோட அண்ட் அது மட்டும் இல்லாமல் சம் டேஸ் வந்து என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான டாபிக் இருக்குது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 5 டாபிக்ஸ் வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணியிருக்கோம், 5 டெஸ்ட். அந்த 5 டெஸ்ட்டுக்குமே வந்து உங்களுக்கு லைவாக வந்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து அதுக்கான கைட்லைன்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ நீங்கள் இந்த டெஸ்ட் எழுதுறது மூலமாக எங்களோட சேர்ந்து படிக்கும்போது உங்களுக்கான சப்போர்ட் கிடைக்க போது, உங்களுக்கான ப்ரீவியஸ் கொஸ்டினை வந்து எப்படி நீங்கள் அனலைஸ் பண்ண போகிறீங்க, இது எல்லா சப்போர்ட்டுமே வந்து ஜஸ்ட் 499 ருபீஸ்க்கு உங்களுக்கு ஃபார் ஜென்ரல் இங்கிலீஷ் அண்ட் பொது தமிழுக்கு வந்து கொடுக்க போகிறோம். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா, நான் மேக்ஸும் மட்டும் படிக்கணும்னு நினைக்கிறேன் ஜிஎஸ்ல, மற்ற எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன், ஆல்ரெடி டெஸ்ட் எழுதி பழகிட்டேன், நானாகவே வேறு ஏதாச்சும் நானாகவே வந்து சில புக்ஸ் வச்சு போட்டுக்கிறேன்றவங்களுக்கு லாங்குவேஜும் மேக்ஸும் வந்து 799 ருபீஸ்க்கும் ஃபுல் டெஸ்ட் பேட்ச், அதாவது ஃபஸ்ட்டு எடுத்தோம்னா லாங்குவேஜ், அதாவது ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படி இல்லைனா பொது தமிழ், அது போக இருக்கிற மேக்ஸ் 25 மார்க், அது போக ஜிஎஸ் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே கலந்து ஒரு 75 மார்க்குக்கு வந்து நம்ம வந்து ஷெடியூல் பண்ணியிருக்கோம். ஸோ பேமெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து கீழே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். பேமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க யூபிஐயில் வந்துட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டை வந்துட்டு இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணலாம். 9115049115. ஸோ இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து உங்களோட ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து நீங்கள் வந்து இது பண்ணலாம், ப்ரெசென்ட் பண்ணிக்கலாம். உங்களை உடனே என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டெலிகிராம் குரூப்பில் வந்து உங்களை ஆட் பண்ணிவிடுவோம். டெலிகிராம் குரூப்பில் ஆட் பண்ண உடனே உங்களுக்கான எல்லா டீட்டெயில்ஸும் ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகிற மாதிரி நாங்கள் வந்து ஷெடியூல் பண்ணிடுவோம். சரி, ஓகே. ஸோ இப்போ அடுத்ததாக வந்துட்டு நீங்கள் வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் நீங்கள் பே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து இந்த பேங்க் அக்கௌண்ட் இருக்குது. நீங்கள் இதோட அக்கௌண்ட் நம்பர், பிரான்ச்சு, அதுக்கப்புறமா ஐஎஃப்எஸ்சி கோடு வந்து உங்களுக்கு வந்து கீழே வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் அது எல்லாத்தையுமே வச்சு நீங்கள் வந்து உங்களுக்கான பேமெண்ட்டை வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இப்போ அடுத்ததாக நம்ம வந்து பார்க்கலாம் கூகுள் ஃபார்ம் சப்மிட்டிங் ஃபார்ம், அதாவது கூகுளில் வந்துட்டு உங்களுக்கான மார்க் சப்மிட்டிங் ஃபார்ம் அப்படின்னு வந்து நாங்கள் வந்து ஒன்று ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஸோ அது என்னது மார்க் சப்மிட்டிங் ஃபார்ம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் டெஸ்ட் எழுதி முடித்த உடனே உங்களுக்கான மார்க்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து சப்மிட் பண்ண போகிறீங்க. அந்த சப்மிட் பண்ணுறதுக்கான ஃபார்ம் தான் பார்த்தீங்க அப்படின்னா இது. ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்ட் நம்பர் 1 தினமும் டிஎஸ்பிசி ஜென்ரல் இங்கிலீஷ்க்கான டெஸ்ட் எழுதுறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களோட நேமை வந்து நீங்கள் கொடுக்கணும், செகண்ட் வந்து கான்டாக்ட் நம்பர், மூணாவது வந்து பிளேஸு, நாலாவது வந்து என்ன பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கான மார்க்ஸை வந்து நீங்கள் வந்து இங்கே கொடுத்து எங்ககிட்ட சப்மிட் பண்ணணும். அதுவும் வந்து நீங்கள் வந்து 6 மணிக்கு நீங்கள் டெஸ்ட் எழுதுறதுக்கு உங்களுக்கான எல்லா லிங்க்ஸுமே ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். உங்களுக்கான கொஸ்டின் பேப்பர் கொடுத்துக்குவோம், அதை நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், பிரிண்ட் போட்டு எழுதிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் நாங்கள் கொடுக்குற ஓஎம்ஆர் ஷீட்டை வச்சு நீங்கள் அதை பிரிண்ட் பண்ணி நீங்கள் அதில் தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. ஸோ ஓஎம்ஆர் ஷீட்டில் ப்ராக்டிஸ் பண்ண போகிறது ஃபஸ்ட்டு அட்வான்டேஜ். செகண்ட் வந்து நீங்கள் மார்க்ஸை வந்து நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணி நீங்கள் கொடுத்தோன்னே என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, அதை மார்க் வைஸ் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கான ரேங்க் லிஸ்ட்டும் வந்து நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போது உங்களுக்கான வரப்போகிற குரூப் 2 மற்றும் குரூப் 2A. ஸோ அது போக உங்களுக்கான ஒரு பிரத்யேகமான லைவ் கிளாஸ் ஷெடியூலையும் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு நாளுமே போடுவோம். அது லைவாக நீங்கள் யூடியூப்லேயே வந்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸோட வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், அதில் வந்து என்கேஜ் பண்ணி நீங்கள் வந்து சில விஷயங்கள் உங்களுக்கான டவுட்ஸ் எல்லாத்தையுமே வந்து கேட்டுக்கலாம். ஸோ இது வந்து தான் நீங்கள் மார்க் டெஸ்ட் எழுதுனதுக்கப்புறமா மார்க் சப்மிட் பண்ண போகிற இடம். சரி, ஓகே. இப்போது நம்ம முக்கியமான இடத்துக்குள்ளே வர போகிறோம், டெஸ்ட் பேட்ச்குள்ளே வரோம். ஓகேங்களா? டெஸ்ட் பேட்சோட ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு வந்து என்னைக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் 15 6ஆம் தேதி. அதாவது ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா 3 நாள் வந்து கொடுத்துருப்போம் ஸ்டடிக்கு.
அதாவது உங்களுக்கு 3 நாள் ப்ரொவைட் பண்ணியிருப்போம். முதல் நாள் வந்து நீங்கள் படிக்க போகிறீங்க, 2வது நாள் படிக்க போகிறீங்க, 3வது நாள் 6 மணிக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா டெஸ்ட் எழுதுவீங்க. அப்போ அடுத்த டெஸ்ட் எப்போன்னு பாருங்கள், 16, 17, 18ஆம் தேதி நைட்டு வந்து நீங்கள் வந்து எழுத போகிறீங்க. ஸோ அதுக்கான சில சிலபஸ் டாபிக்ஸை வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து இப்போ வந்து சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஜென்ரல் தமிழ் மட்டும்தான் வாங்கியிருக்கீங்க, அதாவது ஜென்ரல் இங்கிலீஷ் மட்டும்தான் வாங்கியிருக்கீங்கன்னா உங்களுக்கான டெஸ்ட் ஷெடியூல் இவ்வளோ தான். இந்த ஒரு இதை மட்டும் நீங்கள் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதே இது நீங்கள் வந்து ஜிஎஸ் சப்ஜெக்ட் வாங்கியிருக்கீங்கன்னா இதையும் சேர்த்து இது பண்ணணும். இல்லை நான் வந்து மொத்தமாக வாங்கியிருக்கேன் அப்படின்னா எல்லாமே நீங்கள் படிக்க போகிறீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் ஜென்ரல் இங்கிலீஷ் மற்றும் மேக்ஸ் மட்டும் வாங்கியிருக்கேன் அப்படின்னா இந்த 2 மட்டும் தான் நீங்கள் வந்து படிக்க போகிறீங்க. ஜென்ரல் இங்கிலீஷ் படிக்கிறவங்க இது மட்டும்தான், ஜென்ரல் இங்கிலீஷ் ப்ளஸ் மேக்ஸ் படிக்கிற போகிறவங்க வந்துட்டு இது 2ஐயும் படிக்க போகிறாங்க. அண்ட் 3வது பார்த்தீங்கன்னா ஃபுல் சிலபஸ் டாப்பிக்கும் நான் வந்து வாங்க போகிறேன், எனக்கு வந்து ஃபுல் டெஸ்ட் பேட்ச் வேணுன்றவங்களுக்கு வந்து இதுதான் வந்து ஃபுல் ஷெடியூல். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னா பொது தமிழ் இருக்கும், 2வது எடுத்தோன்னா ஜிஎஸ் டாபிக் இருக்கும், 3வது எடுத்தோன்னா மேக்ஸ் டாபிக் இருக்கும், 4வது எடுத்தோன்னா கரண்ட் அஃபேர்ஸ் இருக்க போகுது. ஸோ இதில் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா பொது தமிழ் படிக்க போகிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியான சிலபஸ் தான் கொடுத்துருக்கேன். 6th ஸ்டாண்டர்டில் இருக்கிற 3 இயல்கள், அது வந்து நியூ புக்கு, அது மட்டும் இல்லாமல் ஓல்டு புக்கில் இருந்து உங்களுக்கான கொஸ்டின்ஸ் வந்து கேட்க போகிறோம். இந்த ஜென்ரல் இங்கிலீஷ் அது மட்டும் இல்லாமல் இந்த ஜென்ரல் தமிழ், அதாவது பொது தமிழ்லேருந்து 100 வினாக்கள், அதாவது எப்படி வந்து குரூப் 2 எக்ஸாமில் கேட்பாங்களோ அதே பேட்டர்ன் படி 100 கொஸ்டின்ஸ் வந்து இதுலேருந்து கேட்க போகிறோம். இப்போ அடுத்ததாக வந்து பாருங்கள், அடுத்ததாக நம்ம ஃபஸ்ட்டு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்க போகிறது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட யூனிட் 8 டெஸ்ட்டுக்கு. ஸோ யூனிட் 8 டெஸ்ட்டில் வந்து 3 டாபிக், அதாவது ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் சொசைட்டி, தமிழ் சமுதாய வரலாறு, தொல்லியல் கண்டுபிடிப்புகள் 2வது டாபிக், சங்க காலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கிய வரலாறு அப்படின்ற இந்த 3 டாப்பிக்கை வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், உங்களுக்கு வந்து இதை வந்து உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுத்து, அது மட்டும் இல்லை லைவ் கிளாஸஸில் உங்களுக்கு கிளாஸஸ் ஃபார் த ஃபஸ்ட்டு நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி 5 முக்கியமான டாபிக்ஸ்க்கு வந்துட்டு உங்களுக்கான கிளாஸஸ் இருக்க போகுது. ஸோ இந்த 5 டாபிக் எதுன்றதை லேட்டராக வந்து சொல்லுவோம், ஓகேங்களா? ஸோ ஓகே, அடுத்ததாக வந்து மேக்ஸில் வந்து HCF LCMல இருக்கிற ஸ்கூல் புக்ஸில் இருக்கிற கொஸ்டின்ஸ் மட்டுமே வந்து உங்களுக்கு வந்து இதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். 3வது அடுத்ததாக வந்துட்டு நடப்பு நிகழ்வுகள், அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்ல போகிற டாபிக், அதாவது ஜனவரி 2024 1 to 15, ஜனவரி 2024 1 to 15 வந்து முதல் 15 நாட்கள் வந்து இதில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டெஸ்ட் பேட்சோட சில விவரங்களை உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன். ஸோ உங்களுக்கு பாருங்கள், டெஸ்ட் பேட்சில் வந்து டோட்டல் கொஸ்டின்ஸோட ஸ்பிளிட்டப்பை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். 100 கொஸ்டின், கணிதம் 25, ஜிஎஸ் வந்துட்டு 75. ஸோ மொத்தமாக வந்து 200 கேள்விகள். ஸோ இந்த 200 கேள்விகளை வந்து நீங்கள் எப்படி எழுதுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஜிஎஸ் டாப்பிக்குக்கும் வந்து 3 டெஸ்ட் இருக்கும், 3 டெஸ்ட் வந்து இருக்கும். மொத்தமாக வந்து 25 டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ப்ளஸ் ரிவிஷன் டெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் வந்துட்டு 200 கொஸ்டின்ஸ் இருக்க போது, ரிவிஷன் டெஸ்ட்டில் 200 கொஸ்டின், அது போக வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே நீங்கள் முடிச்சுட்டு எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு மார்க் டெஸ்ட்டும் வந்து உங்களுக்கு வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் டீட்டெயிலாக வந்து அனலைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு நாளுக்கான ஷெடியூலை நீங்கள் வந்து பார்த்துட்டே வாங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெஸ்ட் சீரிஸோட ஒரு முக்கியமான அம்சங்கள். ஸோ அடுத்த டெஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி ஜூன் 18 6 மணிக்கு அதுக்கான சிலபஸ் டாபிக் இங்கே கொடுத்துருக்கோம். இதில் வந்து HCF LCM வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும், அடுத்து வந்து ஜனவரி வந்து 16 to 31 அப்படின்றது, அதாவது ஒவ்வொரு 15 நாளாக நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வரப்போகிறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜூன் 21 அதில் வந்து நம்ம சொன்ன மாதிரி 3 இயல், அப்புறமா கிராமரில் ஒரு பார்ட்டு, போயமில் ஒரு பார்ட்டு, அது போக வந்து இதில் ப்ரோஸில் ஒரு பார்ட் வந்து கொடுத்துருக்கோம். இங்கே வந்து திருக்குறள் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அப்புறம் பர்சன்டேஜோட ஸ்கூல் புக் சம்ஸ், அப்புறமா பிப்ரவரி மந்தில் இருக்கிற 1 to 15க்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு சிலபஸாக வந்து போய்கிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 7 டெஸ்ட்டுக்கு வந்து என்ன ஆகும்னா பாலிட்டியும் யூனிட் 8ம் வந்துக்கிட்டே இருக்கும், பாலிட்டியும் யூனிட் 8ம் வரும். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ரிவிஷன் டெஸ்ட் நம்பர் 1ன்னு சொல்லி ஜூலை 7ஆம் தேதி வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஸோ பாலிட்டியும் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பாலிட்டி அது மட்டும் இல்லாமல் யூனிட் 8 இது 2மே வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கும். ஸோ அன்னைக்கான ரிவிஷன் டெஸ்ட் வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிற 7 டெஸ்ட்டையும் வந்து நீங்கள் வந்து எழுத போகிறீங்க. ஸோ வரப்போகிற குரூப் 2 எக்ஸாமில் கண்டிப்பாக பாஸ் ஆகி இந்த வருஷம் வந்து நான் வந்து ஒரு கவர்மெண்ட் போஸ்ட் போயே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அதுவுமே வந்துட்டு உங்களுக்காக ரொம்பவே வந்து ஹார்ட் ஒர்க் போட்டு உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து இந்த வருஷத்துக்கான உங்களோட அச்சீவ்மெண்ட்டுக்கு வந்து நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கான
கொஸ்டின் ஷெடியூல், அதாவது டெஸ்ட் பேட்சோட ஷெடியூல், அதாவது கிராண்ட் மாஸ்டர் டெஸ்ட் சீரீஸ்ன்னு போட்டிருப்போம். அதில் 3 டைப் இருக்குது. உங்களுக்கு என்ன டைப் வேணுமோ அதுக்கான டீட்டெயில்டான இதை வந்து நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன். நீங்கள் வீடியோ ஃப்ரண்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், அதோட ப்ரைஸ் எல்லாமே இருக்கும். அதை நான் சொன்னபடி யூபிஐ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த பேமெண்ட்டை வந்து நீங்கள் யூபிஐ ஐடி மூலமாக பண்ணலாம். அப்படி இல்லைனா யூ கேன் ஸ்கேன் அண்ட் சென்ட் தி மணி. இல்லை நான் வாங்குறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சில டவுட்ஸ் இருக்குன்னா நீங்கள் 9115049115 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கான டெஸ்ட் பேட்சை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து அதை வந்து வாங்கிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இந்த வருஷம் குரூப் 4 எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் எப்படி படிச்சிருக்கீங்க அதெல்லாம் வந்து அடுத்த பிரச்சனை. நீங்கள் நல்லா எழுதியிருக்கலாம், இல்லை நீங்கள் பார்டரில் இருக்கலாம், இல்லை நீங்கள் வந்துட்டு நல்லா எழுதாமல் இருக்கலாம். எல்லாருக்குமே இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஏன்னா குரூப் 4 பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு அசிஸ்டன்ட் ஜாப்னு கூட சொல்லிக்கலாம். பட் குரூப் 2 போஸ்ட் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு ஆஃபீஸர் கிரேடில் இருக்கான போஸ்ட். ஸோ உங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்கும்போது இந்த 6 மாதம் நீங்கள் எதுக்கு வந்து வேஸ்ட் பண்ணிட்டு, நம்ம என்னதான் சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருந்தாலும் அப்போ கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு ஆஃபீஸர் கிரேடுக்கான எக்ஸாமை வந்து நீங்கள் வந்து எழுதலாம். ஸோ நீங்கள் எப்பயுமே வந்து பாஸாக ஃபெயிலான்னு யோசிக்காமல் உங்களோட லைஃப்பை வந்து என்ன பண்ண நினைக்கணும்னு பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ண நினைக்கணும். இன்னும் நல்ல பெரிய அளவுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து நினைக்கணும். ஸோ ஸ்டே டியூன். இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டேன். இதுக்கு போக என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கீழே இருக்கிற காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிக்கலாம், ஷெடியூல் செக் பண்ணிக்கலாம், எல்லாமே செக் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ. See you tomorrow in another video. Thank you.